ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான தெளிவுபடுத்தலை தான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். என்ன விடயம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, வழங்கப்பட்டு நிறுத்தப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவுக்கான எதுவும் அந்த கொடுப்பனவை மீளவும் பெறுறதுக்கு எதுவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணுமா அல்லது எதுவும் பதிவுகளை மேற்கொள்ள வேணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை தான் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். என்ன விடயம்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு அதுக்கு முதல் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் என்று சொல்லி அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை பிரிச்சு வழங்கி இருந்தாங்க. அதுலயும் முதலாம் கட்டத்துல அந்த முதலாம் கட்டத்தை 4 பிரிவாக பிரிச்சிருந்தவங்க, அந்த வறுமை அடிப்படையா வச்சு 4 பிரிவாக பிரிச்சிருந்தவங்க. ஒன்று வந்து அதுல மிக வறுமையான ஆக்கள், அதே போல 2வது விஷயம் வறுமையான குடும்பங்கள், அதே போல 3வது விஷயம் ஓரளவு வறுமையான குடும்பங்கள், அதே மாதிரி 4வது பிரிவு என்று சொன்னதுல மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், வறுமையிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி 4 பிரிவாக முதலாம் கட்டத்தை பிரிச்சு தான் அந்த கொடுப்பனவு வழங்கி இருந்தவங்க. அந்த 4வது பிரிவு மாற்றி அமைக்கக்கூடியவர்களுக்கான கொடுப்பனவை தான் அவங்க நிறுத்தினவங்க. அது ஆரம்பத்திலே அவங்களால வழங்கப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, மாற்றி அமைக்கக்கூடியவங்களை 2 வருடத்துல மாற்றி அமைச்சிடலாம், நாங்க அந்த கொடுப்பனவை நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி. அப்ப அந்த நிறுத்தப்பட்ட அவங்க மீண்டும் கொடுப்பனவை பெறலாமா, நாங்க பெறறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அவங்க பெறலாமான்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக அவங்க பெறலாம். எந்த அடிப்படையில் சொன்னா, அவங்களுக்கு திரும்பவும் ஒரு மீளாய்வு நடக்கும். ஒரு மீளாய்வு வருட மீளாய்வு நடக்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த மீளாய்வு நடக்கும். அந்த மீளாய்வு அடிப்படையில தான் அவங்களும் அந்த வறுமை மீண்டும் அவங்க வறுமைக்குள்ள போயிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க மாற்றி அமைக்கப்படல, வறுமைக்குள்ளதான் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு முடிவு வரும் என்று சொன்னா, அந்த மீளாய்வு அடிப்படையில அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கொடுப்பனவை மீண்டும் வழங்குவாங்கன்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்தல் விட்டிருக்கிறாங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் மீளாய்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்குது. ஆகவே அந்த மீளாய்வு நடவடிக்கைகள் அடிப்படையில் உங்களுக்கான அந்த பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவாங்க மீண்டும் என்று சொல்லி அறிவித்தல் அவங்க விட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக முதலாம் கட்டத்தில் அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமாக பல்வேறு குறைகள் இருந்ததை அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு குறைகள் இருந்ததாக நிறைய மக்கள் என்ன செய்தவங்கன்னு சொன்னா, பிழையான தகவல்களை வழங்கி பிழையான அவங்களோட விவரங்களை வழங்கி அந்த கொடுப்பனவை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீளாய்வு நடவடிக்கைகள்ல அதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. இனி வரும் காலங்கள்ல தகுதியானவர்களுக்கு அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி